ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான ஒரு மரவெட்டி இருந்தார். அவர் விறகு வெட்டி அதை விற்றுதான் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஆற்றங்கரையில் நின்று மரம் வெட்டி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவருடைய பழைய இரும்பு கோடாலி ஆற்றுக்குள் தவறி விழுந்துவிட்டது. ஆழமான ஆற்றில் கோடாலியை தேட முடியவில்லை. பிறகு விட்ட கோடாலி இல்லாவிட்டால் எப்படி வாழ்வது என்று அவர் கவலைப்பட்டு கடவுளை பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனையை கேட்டு ஆற்றின் தேவதை ஒன்று நீரின் மேற்பரப்பில் தோன்றியது. தேவதை மரவெட்டியிடம் இரக்கத்துடன் ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்டது. மரவெட்டி தன் கோடாலியை பறிகொடுத்த கதையை சொன்னார். உடனே தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி வெளியே வரும்போது தங்கத்தால் ஆன ஒரு கோடாலியுடன் வந்தது. தேவதை மரவெட்டியை பார்த்து, இதுதான் உன்னுடைய கோடாலியா என்று கேட்டது. மரவெட்டி மிகவும் ஏழ்மையாக இருந்தாலும் அவர் தன் ஆசையை அடக்கி கொண்டு, இல்லை தாயே, இது என்னுடைய கோடாலி இல்லை என்று நேர்மையாக பதில் சொன்னார். தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் மூழ்கியது. இந்த முறை அது வெள்ளியாலான ஒரு கோடாலியுடன் வெளியே வந்தது. இதுதான் உன்னுடைய கோடாலியா என்று மீண்டும் கேட்டது. மரவெட்டி சிறிதும் யோசிக்காமல், இல்லை தாயே, இது என்னுடைய கோடாலி இல்லை, என்னுடையது பழைய இரும்பு கோடாலிதான் என்று சொன்னார். கடைசியாக தேவதை மீண்டும் மூழ்கி மரவெட்டி தொலைத்த பழைய இரும்பு கோடாலியை கொண்டு வந்தது. இதுதானா உன்னுடைய கோடாலி என்று கேட்டது. மரவெட்டி உடனே, ஆமாம் தாயே, இதுதான் என் கோடாலி, நீங்கள் என் கோடாலியை திரும்ப கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்று மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டார். மரவெட்டியின் இந்த உண்மையான நேர்மையை கண்டு ஆற்றின் தேவதை மிகவும் வியந்தது. தேவதை அவரிடம், உன்னுடைய நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் இந்த தங்க கோடாலியையும் வெள்ளி கோடாலியையும் பரிசாக எடுத்துக்கொள் என்று கூறி 3ஐயும் அவரிடம் கொடுத்தது. மரவெட்டி மகிழ்ச்சியுடன் 3 கோடாலிகளையும் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, சிறப்பாக இருந்தால் பல நன்மைகள் நம்மிடம் வந்து சேரும்.